புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வீடூர் அணை நிரம்பியது. இதனையடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்தபடி செல்வதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ள நீர் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பாலத்தின் அருகே தற்போதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர். சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு தற்போதுதான் ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 வழங்கப்பட உள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள், படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படுகிறது. சேதம் அடைந்த படகு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், மழையினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். சேதமடைந்த கூரை வீடு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மாடு உயிரிழப்பிற்கு ரூபாய் 40,000 மற்றும் கன்று குட்டிகளுக்கு ரூபாய் 20,000 ஆகியவை வழங்கப்படும் என புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் தொகுதியில் தொடர் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கொட்டும் மழையில் உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் கனமழையினால் அரியாங்குப்பம் தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தொடர் மழையினால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கொட்டும் மழையில் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், பிசிபி நகர், புதுக்குளம் வீதி, அந்தோணியார் வீதி, காக்காயன் தோப்பு, சண்முகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் ரவி பாண்டுரங்கன் உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா உட்பட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர். பெங்ஜான் புயல் கரையினை கடந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மழை இடைவிடாமல் பெய்தது. இந்நிலையில் ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பிய நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கிளை பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ள நீரானது பாலத்தை கடந்தும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளம் நீரில் மடுகரை, கொங்கம்பட்டு, ராம்பாக்கம், கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெள்ள நீரில் குளித்து வருகின்றனர். நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் விபத்து ஏதும் நடைபெறாத வகையில் காவல்துறையினர் தடுப்பு கட்டைகள் அமைத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட ஆளுநர் கைலாஷ்நாதன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அந்த பகுதிகளில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணா நகர் பகுதியில் ராணுவத்தினர் மீட்பு நடவடிக்கையினை படகில் சென்று பார்வையிட்டு அவர்களை பாராட்டினர். பின்னர் கனகன் ஏரியினை ஆளுநர் பார்வையிட்டார். அங்கிருந்த ஆகாய தாமரைகளை அகற்றவும் உத்தரவிட்டார். அப்பொழுது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உணவு பொட்டலங்களை வழங்கினார். மேலும் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் படகுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனவா என துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் லாஸ்பேட்டையில் உள்ள மாநில அவசரகால உதவி மையத்தையும் துணைநிலை ஆளுநர் நேரில் பார்வையிட்டார். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் ஆலோசனை நடத்தினார். மங்களம் கோட்டைமேடு பகுதி பொறையாத்தம்மன் நகரில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் இருந்து வெள்ளம் சூழ்ந்த பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மீட்டனர்.
மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் உள்ள பொறையாத்தம்மன் நகரில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. சிக்கித் தவித்த பொதுமக்களை தீயணைப்பு துறை வீரர்கள் படகின் மூலமாக மீட்டு பாதுகாப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக சங்கராபரணி ஆற்றில் இருந்து வெள்ளப்பெருக்கானது அதிகரித்து வந்த நிலையில் மங்களம் கோட்டைமேடு விவேகானந்தா அரசு பள்ளி அருகே உள்ள பொறையாத்தம்மன் நகரில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவ்வப்போது கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு அதிகரித்து பொறையாத்தம்மன் நகரில் வெள்ளம் சூழ்ந்ததால் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து அப்பகுதியில் வாழும் மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு சிக்கித் தவித்த பொதுமக்களை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வில்லியனூர் தீயணைப்பு துறை வீரர்களுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்பு துறை வீரர்கள் வீட்டிற்குள் சிக்கித் தவித்த பெண்கள் குழந்தைகளை பத்திரமாக மீட்டு படகுகளின் மூலம் அவர்களை புதுச்சேரி அரசின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும். புயல் நிவாரணமாக மத்திய அரசிடம் ரூபாய் 1000 கோடி கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு இயந்திரம் முழுவதும் தோல்வி அடைந்துள்ளது என்றும், புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய நிவாரணக் குழு ஆய்வு செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புயல் நிவாரணமாக ரூபாய் 1000 கோடி மத்திய அரசிடம் கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் முழுவதுமாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு ரூபாய் 25,000, விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளி கல்லூரிகள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதனை பொருட்படுத்தாத தனியார் பள்ளி கல்லூரிகள் மீது கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொது செயலாளர் எடப்பாடியார் அறிவுறுத்தலின் பேரில் புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினர். வில்லியனூர் அருகே சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் வசித்து வந்த ஆரியபாளையத்தைச் சேர்ந்த 2 முதியோர்களை தோளில் சுமந்தபடி தூக்கிக் கொண்டு வந்த வில்லியனூர் காவல் ஆய்வாளர் ஆறுமுகத்தின் செயலைக் கண்டு பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவில் ஃபெஞ்சல் புயலானது தடம் பதித்து தொடர்ந்து 3 நாட்கள் பெய்து வந்த கனமழையினால் ஏரி, குளம், குட்டைகள் என அனைத்து நீர்நிலை தேக்கங்கள் நிரம்பி சங்கராபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றங்கரையோரம் உள்ள ஏராளமான கிராம பகுதி மக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து புதுச்சேரி அரசின் மூலமாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு, ராணுவ படை என புதுச்சேரி அரசின் பல்வேறு துறையின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மழையில் சிக்கித் தவித்த பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தும் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு கல்வி நிறுவனங்களை முகாம்களாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, புதுச்சேரி காவல்துறையும் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்தை பாதுகாப்பது மட்டுமே தங்களது கடமை அல்ல, பேரிடர் காலத்தில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதும் எங்களுக்கு ஒரு கடமைதான் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றின் அருகே வசித்து வரும் 2 வயதான தம்பதியர் மழை வெள்ளம் சூழ்ந்து வீட்டில் மழை நீர் புகுந்ததால் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்ததாக கேள்விப்பட்ட வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர் சரண்யா ஆகியோர் காவலர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியோடு வீட்டில் சிக்கி தவித்த 2 வயதான தம்பதியர்களை வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் தனது தோளில் சுமந்தபடி தூக்கிக் கொண்டு வந்த காட்சியினை பார்த்த பொதுமக்கள் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகத்திற்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினரின் இத்தகைய செயலை கண்டு அவர்கள் நெகிழ்ச்சி அடைந்ததாக இதை கண்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். ஃபெங்கல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. ஃபெங்கல் புயல் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த மழை நீர் தற்போது முழுவதுமாக வடிந்த நிலையில் பொதுமக்கள் வீட்டை சுத்தம் செய்து வருகின்றனர். வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்களான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்துள்ளன. பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முதல் இன்று வரை பெரும்பாலான இடங்களில் குடிநீர் சேவை வழங்கப்படாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.
குறிப்பாக வெள்ள நீரில் மூழ்கிய கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஸ்டார்ட் ஆகாததால் பழுது நீக்கும் கடைகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. புதுச்சேரியில் இன்றும் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உணவகங்கள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலத்தில் இருந்து தங்கி வேலை செய்யும் தொழிலாளர்கள் உணவு கிடைக்காமல் சிரமம் அடைந்தனர். பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அவை செயல்படவில்லை. இதனால் திறக்கப்பட்ட ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பெங்ஜல் புயலின் காரணமாக பெய்த கனமழையினால் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நேதாஜி என்பவர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பெங்ஜல் புயலின் காரணமாக கடந்த 3 நாட்களாக பலத்த மழை காற்றுடன் புதுச்சேரி முழுவதும் கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் பெங்ஜல் புயலானது வலுவிழந்து பெய்த கனமழையினால் வீடுகளில் தண்ணீர் புகுந்தும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரி அரசின் பல்வேறு மீட்பு பணிகளை மேற்கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்ட போதும் ஆங்காங்கே உள்ள பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அவர்களின் பகுதிகளில் பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நேதாஜி என்பவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளான உணவு மற்றும் பால், ரொட்டிகளை சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தனது சொந்த செலவில் வழங்கி பொதுமக்களுக்கு உதவி செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.